அதுக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒன்றும் இல்லை சார், சின்ன அடி தான். நான் வேலைக்கு கோலிவுட்ல சயின்ஸை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் அண்ட் சீன்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக அதெல்லாம் சயின்ஸ் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆக்சுவலாக அதெல்லாம் சயின்ஸே கிடையாது. அது பேர் சூடோ சயின்ஸ். சூடோ சயின்ஸா? எது நாகார்ஜுனாவா? நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா இன்டென்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு பாம்பை கொண்டு போய் கிளைமேக்ஸில் வச்சிருப்பானுங்க. அதில் பார்த்தோம்னா ரெட் வயர் கொடுத்துருப்பானுங்க, க்ரீன் வயர் கொடுத்துருப்பாங்க. கட் பண்ணால் முடிஞ்சுது, அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ரியலாக அப்படி நடக்காது. நீங்கள் ரெட் வயரோ எந்த வயரோ எதை கட் பண்ணிங்கனாலும் ஆன்டி டேம்பரிங் மெத்தட்னு இருக்கும். நீங்கள் பாம்பை தொட்டாலே போகும், அது பிளாஸ்ட் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா புல்லட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா டக்குன்னு ரெக்கவரி ஆயிரும். நான் வந்துட்டேன் சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், நான் ரிவ்யூ ஆகிட்டேன் பப்ஜியில் ரிவ்யூ பண்ணுவாங்கல்ல, ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் நான் வந்துடுறேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படி கிடையவே கிடையாது. உடம்புல ஒரு இடத்துல புல்லட் பட்டுருச்சு அப்படின்னா அந்த புல்லட் எந்தெந்த இடத்துல பட்டிருக்கோ அந்த இடத்துல இருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கே 2 to 3 months ஆகும். ஏன்னா அங்கே நர்வஸ் சிஸ்டம்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஷயம்லாம் எதுவுமே தெரியாம இதுதான் நம்மளுக்கு சயின்ஸ்னு சொல்லி சூடோ சயின்ஸ் தான் நம்ம கிட்ட கொண்டு வராங்க. இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா நீங்க அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.